பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுவதில் மகிழ்ச்சி. இயேசு சொன்னது, நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். நீங்கள் ஒரு நாளை குறித்து காத்திருப்பீர்கள். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போவேனாகில் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். அப்பொழுது எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு அனுப்புவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சித்தமானால் 3 நாட்களும் ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. இந்த கடைசி நாட்கள் பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் நமக்கு அளவில்லாமல் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் தான் சகலத்தையும் செய்கிறார். வந்துருங்க, இதுக்கு மேலே ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. ப்ளீஸ், when I take the mic, please, no moments. Holy Spirit never agree all this. Thank you, Holy Spirit. Shakatala dina mahatya rokabatyana. Thank you, Holy God. ஆண்டவருக்கும் ஜீசஸ் இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். ஆவியானவரை தேவன் நமக்கு அனுப்பி தந்தார். அன்றைக்கு பரலோகத்தை நிரப்பிக் கொண்டிருந்தவர், தேவனுடைய உலகத்தை சிருஷ்டிப்பும் காலத்தில் பூமியை நிரப்பினவர். பூமி சீர்கேடான பொழுது மீண்டும் தேவன் அதை புதுப்பிக்கும் பொழுது பூமியின் மேல் அசைவாடினவர். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றும்படிக்கு பூமிக்கு அனுப்பப்பட்டவர் இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போது பெந்தேகோஸ்தே நாள் இது ஏதோ ஒரு இந்த மாதத்தில் தான் வருது. அது 40th டே 50th டே, அதான் 50வது. அதுதான் பெந்தேகோஸ்தே நாள். இந்த வருஷம் நமக்கு ஈஸ்டர் 31ஆம் தேதி வந்தது மார்ச்சில். ஸோ அதுலேருந்து கணக்கு போட்டிங்கன்னா ஒரு 50th டே கணக்கில் இந்த ஹோலி ஸ்பிரிட் டேன்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. மெயின்லைன் சர்ச்சஸ் எல்லாம் இப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க. பெந்தேகோஸ்தே சபை எவ்வளோ செலிப்ரேட் பண்ணணும் பாருங்கள். ஆவியானவரை கர்த்தர் நமக்கு அனுப்பி தந்த நாட்கள். அவர் வந்த பிறகு அநேக காரியங்கள், இப்போ நீங்கள் சொல்கிற இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் அவருடைய நாட்களில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஏராளமாக. அன்றைக்கு கொஞ்சமாய் நடந்தது, இன்றைக்கு பல இடங்களில் உலகமெங்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய கிரியைகள் அதை நடத்தி கொண்டு இருக்கிறது. ஆவியானவர் இறங்கி செய்கிற அதிசயங்களை விவரிக்கவே முடியாது. சாதாரண சின்ன ஊழியக்காரனாக எங்களை போன்றவங்களை கூட எடுத்து உபயோகப்படுத்துகிறாருன்னா இதெல்லாம் அவருடைய கரம் தான், தேவனுடைய கரம். அந்த கிரியைகளை தான் ஆதி சபை பார்த்தது. ஆதி திருச்சபை அற்புதமாய் பிறந்தது. அந்த திருச்சபையிலே அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்து கொண்டே இருந்தது. நாள்தோறும் 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 ஜனங்கள் சபையில் சேர்க்கப்பட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கி சில சபைகள் நிரம்பி வழிகிறது, சில சபைகள் அப்படியே இருக்குது. நான் அதை பேச இங்கே வரலை. ஆனால் ஆதி சபையில் நாள்தோறும் ஜனங்கள் சபையில் சேர்க்கப்பட்டார்கள். அதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர். அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்து கொண்டே இருக்கிறபடியால் சபைகள் நிரம்புகிறது. அவருக்கு ஜாதி கிடையாது, அவருக்கு மதம் கிடையாது, அவருக்கு மொழி கிடையாது. எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். எல்லாருக்காகவும் அனுப்பப்பட்டார். அவர் வெறும் யூதர்களை, வெறும் இஸ்ரவேல் மக்களை என்று வேதம் சொல்லவில்லை. எல்லாருக்காகவும் அவர் அனுப்பப்பட்டார். இயேசு சொன்னார், நான் வந்தது போலவே அவரும் வருவார், நான் உங்களிடத்தில் இருந்து செய்தது போலவே அவரும் செய்வார். அப்போ தான் இயேசு சொல்லும் போது சொல்லி போனார், என்னை போலவே ஒரு தேற்றரவாளனை பிதா உங்களுக்கு அனுப்புவார். ஆமென் சொல்லுங்க. இப்போ அவர் ஆவியானவரை நீங்கள் பார்க்கணுன்னா எப்படி இருப்பார்? அவர் வேறு மாதிரி இருப்பாரா? மூக்கு நீளமாக இருக்குமா, காது பெருசாக இருக்குமா, கை நீளமாக இருக்குமா? இயேசு எப்படி இருந்தார்? அப்படி தான் ஆவியானவரை இருக்கிறாரு. இயேசு எப்படி இருக்காரு? அப்படி தான் பிதாவும் இருக்கிறாரு. ஏன்னா அவங்க 3 பேரையும் மாற்ற முடியாது. 3 பேரும் ஒருவராக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க.
ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்தலுக்கு பிறகு சீஷர்கள் எல்லாம் பயந்து போய் கூட்டமாக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அந்த ஆவியானவருடைய வருகைக்கு ஒரு பெரிய காரியம் என்னன்னா ஜெபந்தான். நான் இங்கே வரும்போது பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை உணர்ந்துக்கிட்டே இருந்தேன். ஏன் உணர்ந்தேன் ஆண்டவரை கேட்டேன். சில சபையில், பிரம்மாண்டமான சபையில் கூட ஆவியானுடைய பிரசன்னம் பார்க்க முடியல. சின்ன ஆலயங்களில் நீர் இப்படி மையமையாக இருக்கிறீரே. ஆவியானவர் சொன்னார், அவங்களுடைய ஜெபம், அவங்களுடைய வாஞ்சை, உங்களுடைய தாகங்கள், இதுதான் நான் ஆண்டவருக்கு பிரியம். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்யாணத்தில் போனால் கீழே உட்காருவோமா? நீ உட்கார மாட்டேன். ஆனால் அதே ஆலயத்தில் ஏன் வந்து கீழே உட்காந்து ஆண்டவருடைய தாகம், என் ஆண்டவரை பார்க்கணும், எப்படியாவது அபிஷேகம் பெறணும், எப்படியாவது அவருடைய மகிமையில் நிரம்பணும், எப்படியாவது கர்த்தருக்கென்று வைராக்கியமாக வாழணும், இந்த பொல்லாத பாவ பூமியில் நாங்கள் பரிசுத்தமாக வாழணும்னு நமக்குள்ளே ஒரு வாஞ்சை உருவாக்குறது இந்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்போது ஆவியானவர் வந்து இந்த சீஷர்கள் மேல் வந்து ஊற்றப்பட்டார். 120 பேர் மேல் வந்து இறங்கினார். அதில் 12 சீஷர்கள் இருந்தாருங்க. மிச்சம் போக எவ்வளோ பேருன்னு நீங்களே கணக்கு போட்டுக்குங்க. 12 பேரை தண்டா 108 பேர் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். எல்லாருமே சீஷர்கள் தான். இவர்கள் அப்போஸ்தலர்களாக எண்ணப்பட்டார்கள், அவர்கள் எல்லாம் சீஷர்களாக எண்ணப்பட்டார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்போ சீஷர்கள் தான் கூடி ஜெபம் பண்ணார்கள் போட்டிருக்கு. மற்றவங்க இல்லை, சீஷர்கள் கூடி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். அந்த ஜெபம் பரிசுத்த ஆவியானவரை பூமியிலே வர செய்தது. அவர் வரும்பொழுது அன்னைக்கு பெரிய ஆச்சரியம். There was an exciting experience there. People were thrilled, marveled. என்னையா நடக்குதுங்க, என்ன சத்தமா, ஒரே சத்தம். நிறைய பேர் சொல்லுவாங்க, இவங்க ரொம்ப சத்தம் போடுறாங்க. ஆவியானவரே சத்தம் தான். ஹல்லேலூயா சொல்லுங்க. அரலோகம் ஊமு மாதிரியா இருக்குது. Heaven is not a silent place. It's a place of rejoicing. அங்கே எவ்வளோ பார்த்தாலும் துதியும் கீதமும் நாதமும் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் ஆரவாரமும் இருந்து கொண்டே இருக்கிற இடம் அது. இட்ஸ் நாட் a place of mourning. There is no death there. அங்கே மரணம் இல்லை என்று எழுதியிருக்கிறது. In the place of death only there is mourning. அமைதியும் இருக்கும், துக்கமும் இருக்கும். ஆனால் அங்கு உயிர்த்தெழுந்த ஆவியானவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆவி அங்கே இருக்கிறபடியால், உயிர்த்தெழுந்தவர் அங்கே இருக்கிறபடியால், உயிருள்ளவர் அங்கே இருக்கிறபடியால் அங்கே மரணம் இல்லை, அங்கே துக்கம் இல்லை, அங்கே கண்ணீர் இல்லை என்று வேதம் சொல்கிறது. இப்போ அவர் வந்த உடனே ஒரே மகிழ்ச்சி, சரியான காரியங்கள் நடக்குது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது people were marveled. 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 7 எல்லாரும் பிரமித்து ஆச்சரியத்தை விடுங்க, பிரமித்துன்ற வார்த்தை அங்கே எழுதியிருக்கு. பிரமித்து போனார்கள். என்ன அது நடக்குதுங்க, இப்படி நடக்குது, இப்படி கூச்சல் இருக்குது. உலகமெங்கும் இருந்து யூதர்கள் வந்தார்கள், உலகமெங்கும் இருந்து அந்த பண்டிகைக்கு வந்தார்கள். பெந்தெகோஸ்தே பண்டிகை, அது ஒரு பண்டிகை நாள், 50வது நாள். இயேசு மரித்து 50ஆம் நாள் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அதை நாங்கள் பெந்தெகோஸ்தேன்னு சொல்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பஸ்கா முடிந்த 50வது நாள் பெந்தெகோஸ்தே பண்டிகை. ஸோ அந்த 50வது நாள் எல்லாரும், உலகத்தில் இருக்கிற அத்தனை பக்தி மார்க்கத்தாரும் யூதர்களும் வந்து அந்த விழாவில் அல்லது அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்படி வந்திருந்தார்கள். அப்படி வந்திருந்த பொழுது இந்த சத்தம் அவர்களை ஆச்சரியப்படுத்தியது. ஏன்னா வெறும் கத்துறது இல்லை, கூச்சல் இல்லை, ஒரு அழுகையின் கூச்சல் இல்லை, ஒரு ஏதோ ஒன்று நடக்கக்கூடாது நடந்ததுனால ஏற்பட்ட சத்தம் இல்லை, ஏதோ பூமி அந்திருந்துச்சு, கட்டடம் இடிஞ்சு விழுந்துடுச்சு, உள்ளே சிக்கிக்கிட்டாங்க, அப்படி இல்லை. இங்கே நடந்த சத்தம் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தினதுக்கு காரணம், எல்லாரும் வெவ்வேறு பாஷையில் பேசினார்கள். இந்த உலகத்திலிருந்து வந்த மக்கள் அவங்க லாங்குவேஜில் இவங்க பேசுறத பார்த்து பிரமித்தார்கள். ஆமாம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து 1ஆம் அதிகாரத்திலிருந்து 28 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் இல்லாத அந்த அதிகாரமே இருக்காது. You can read the Holy Spirit in all the 28 chapters in the
புக் ஆஃப் ஆக்ட்ஸ். அதனால தான் அதுக்கு ஆக்ட்ஸ்னு பேர். கிரியைகள் நடந்த, அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்ததானே ஒரு புத்தகம் அது. அதை எழுதி வைத்திருக்கிறார் ஆவியானவர். இதில் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சபை வளர்ச்சி அடைய ஆரம்பித்தது, சபை விருத்தி அடைய ஆரம்பித்தது, சபை பிறக்க ஆரம்பித்தது. முதல் சபை உருவாகும் போதே ஆவியானவர் தான் உருவாக்கினார். கைத்தட்டுங்க அந்த ஆவியானவருக்கு. ஹல்லேலூயா. இங்கேருந்து எத்தனை சபை உருவாக்க போகிறது எனக்கு தெரியாது. ஆமாம், இங்கேருந்து எத்தனை சபை, ஆண்களும் பெண்களும் உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் எல்லாரும் சபைகளாய் மாற வேண்டும். ஆஹா சொல்லுங்க, ஓஹோ சொல்லுங்க, ஆமாம் சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இதில் நான் சில காரியங்கள் சொல்கிறேன். ஐ டோன்ட் ஹேவ் நோட்ஸ் ஹியர், பட் ஐ ஜஸ்ட் ரீட் இட். இந்த சிரேனே ஊரானாகிய சீமோன் இயேசுவின் சிலுவையை தூக்கினான். இயேசுவால் தூக்க முடியாமல் விழுந்தபொழுது அங்கே வந்திருந்த ஒரு ஈஸ் அ பிளாக் நைஜீரியன் சொல்லுவான் நம்ம, அந்த ஒரு ஆஃப்ரிக்கன், அவங்க தான் பலசாலிகள். எப்போ பார்த்தாலும் அவங்க வாட்டர் சாட்டமாக தான் இருப்பாங்க. ஆனாலும் பெண்ணானாலும் ரொம்ப மெலிசாக இருக்கிறது இல்லை, பலசாலிகளாக இருப்பாங்க. அங்கே பார்த்தாருங்க ரோம சோல்ஜர்கள் இவரை தூக்க முடியல, அடிக்கிறாங்க, எழுந்திருக்க முடியல. தேர் இஸ் நோ ஸ்ட்ரென்த் ஃபார் ஹிம் டு லிஃப்ட் த கிராஸ் அண்ட் வாக் அகேன். இங்கே சித்திருவான் அவன். சிலுவையில் அடிக்கிறதுக்கு முன்னாடி யார் அவன் தூக்குறதுன்னு பார்த்தா ஒருத்தன் வாட்டர் ஷாட்டமாக பார்க்குறான். அங்கே நடக்கிற சத்தம். அவன் எழுதின புஸ்தகத்தை வாசித்தேன், அவனை பற்றி அவன் எழுதினதை நான் வாசித்தேன். அழுதுகிட்டே வாசித்தேன், ரொம்ப அழுதேன். இதெல்லாம் படிக்க வாழ வரும். ஆவியானவர் உள்ள இருந்தால் அழ வரும். சிரிக்க மாட்டீங்க, அழுவீங்க. அழுதாலும் சிரிப்பீங்க, சிரித்தாலும் அழுவீங்க. இது ஆவியானுடைய செயல்பாடு. சோத்திரம் சொல்லுங்க. சிலர் பைத்தியம் சிரிப்பான், சிலர் பைத்தியம் அழுவான். நம்ம கிறிஸ்துவில் பைத்தியங்கள். நம்ம அதை பார்த்து, எது உலகத்தை பார்த்து அழுகிறதில்ல, சிரிக்கிறதில்ல, கல்வாரி சிலுவையை பார்த்து, அந்த மகிமையை பார்த்து, இந்த பாடுகளை பார்த்து எனக்கா அப்படின்னு நினச்சி அழுவோம். அங்கே அவன் பார்க்கிறான், யாரோ ஒருவர் மிகுந்த பாடு, சரீரெல்லாம் கிழிக்கப்பட்டு கீழே ரத்தம் வழிந்து ஓடுது. இன்னும் ரத்தம் இல்லை தூக்கி சுமக்கிறதுக்கு. ஐயையோ, இந்த கூப்பிடுற சத்தம் என்னதானா? இல்லையோ கடவுளே, என்ன நான் இருக்கக்கூடாது. ஏன்னா என்னை கூப்பிட்டு அந்த மனுஷன் அங்கே செத்துலனா அவனுக்கு பதில் என்ன சிலுவையில் அடிச்சிருவாங்க, அது நானாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அடுத்தது, ஐயோ என்னை கூப்பிடக்கூடாது, என் பிள்ளைங்க, என் மனைவி இதை பார்த்தாங்கன்னா எங்கள் அப்பா என்னவோ கொலை குற்றம் செஞ்சிட்டான், என் புருஷன் ஒரு பெரிய கொலை குற்றம் செஞ்சிட்டான், அதனால தான் அவனை சிலுவையில் அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்னு என் குடும்பத்தினுடைய கௌரவம் தலைக்கீழாய் போய்விடும். ஆண்டவரே, கடவுளே, நான் இருக்கக்கூடாது என்று சொன்னான். சத்தம் கேட்டது, டேய் நீதான் யூ. கண்ணை திறந்து மெதுவாக அப்படி பார்த்தான். சோல்ஜர்ஸ் அவனை பார்த்து கமையா அப்படி கூப்பிட்டாங்களாம். அழுந்து நடுங்கி நோ 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 அப்படி சொன்னான. ஒருத்தன் போய் இழுத்துன்னு வந்து விட்டான. லெஃப்ட் ஹெட் தூக்கூடாத சொல்கிறான். என்னை பலவந்தம் பண்ணினார்கள். He was not taking it of his own. He was forced to carry the cross. இன்னொரு சொல்லட்டுமா, யாரும் இன்னொருத்தர் சிலுவையை சுமக்க முடியாது பூமியில். உன் சிலுவையை நீ தான் சுமக்கணும். உன் சிலுவையை உங்கள் அம்மா சுமக்க முடியாது. உன் சிலுவையை உன் புருஷனும் மனைவியை சுமக்க முடியாது. உன் சிலுவையை உன் பிள்ளைகள் சுமக்க முடியாது. உன் நண்பர்கள் சுமக்க முடியாது. உன் பாஸ்டர் சுமக்க முடியாது. You have to carry your own cross. Only person in the world had the privilege to carry the cross of Jesus. அவன் சூத்தி சுமந்தான், வேற வழியின்றி. பல எண்ணங்கள் அவனுக்குள்ளே. ஆனால் வேதத்தில் எழுதப்படலை. அவனை பற்றி எழுதியிருக்கு. அந்த சிலுவையை சுமந்து போன பிறகு அவன் மனைவி, அவன் பிள்ளைகளும் இந்த 120 பேர் கூட்டத்தில் இருந்தார்கள். They were also there in the upper room. 120 பேர் கூட்டத்தில், அந்த 120 பேர் கூட்டத்தில் அவர்கள் இருந்தார்கள். அந்த 120 பேரில் இந்த 4 பேர் இருந்தாங்க, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அந்த சில்ட்ரன். இந்த 4 பேர் மேலே ஆவியானவர் இறங்கினார். ஏதுங்க,
இந்த 4 பேர் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இந்த 4 பேரும் உலகங்களை கலக்குகிற ஆண்டவரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் உலகத்தை கலக்கினார்கள். அவருடைய மனைவி கலக்கினார். இந்த சிறுனே ஊரானாகிய சீமோன் அவனும் கலக்கினான். அவனுடைய 2 பிள்ளைகள் கலக்கினார்கள். அவர்களை குறித்து வேதத்தில் எழுதியிருக்கு. நான் ப்ரிப்பேர் பண்ணல, அதனால் அந்த வார்த்தைகளை இப்போ திருப்ப முடியல. நீ வச்சிருக்கியா ஆல்பர்ட் அந்த வசனம்? இல்லை, அந்த வேதம் சொல்கிறது அவர்களை குறித்து அதில் எழுதியிருக்கிறது. அவர்களை தூக்கும்படி பலவந்தம் பண்ணினார்கள். they compelled him to carry it. அவனை தூக்கினான், அவன் தூக்கி சுமந்தான், அவன் கதறினான். ஆனால் அன்றைக்கு நடந்தது என்ன? அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவன் மேல் தம்முடைய ஆவியை ஊற்றினார். அவனும் அவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார்கள். அவர்கள் அநேக தேசங்களை கலக்கினார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாட். நாளை காலையில் பேசும்போது ஆண்டவருக்கு சித்தமான குறித்து நான் பேசட்டும், விளக்கமாக பேசுகிறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நாளும் சபையில் சேர்க்கப்பட்டார்கள். வியாபாரத்துக்காக வந்த இந்த சிறுனே ஊரான் அன்றைக்கு இயேசுவை சுமக்கிறவனாய் மாறிவிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இங்கே ஹை டென்சிட்டி பவர் இருக்குது, அதனால் இதெல்லாம் வேலை செய்யாது. நான் போயிட்டு நம்ம மீட்டிங் முடிச்சோன்னே ரொம்ப குளிரும். இது ஹை டென்சிட்டி பவர். அவரை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும், ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்போது 4 நாளுக்கு நாள் சீஷர்களுக்கு அச்சுறுத்தல், சீஷர்களை அடிக்கிறது, இயேசுவை பேசக்கூடாது என்று சொல்கிறது, இப்படிலாம் நடந்து கொண்டே இருந்தது. ஆனாலும் சபை விருத்தி அடைந்து கொண்டே இருந்தது. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி வரப்போகிற காலம் எப்படி இருக்கும்? இப்போது எலெக்ஷன் நடந்திருக்கு, என்ன நடக்க போகுது அப்படின்லாம் நீங்கள் நினைப்பீங்க. நான் இங்கே என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறதுக்கு வரலை. ஆவியானவர் வந்தால் என்ன நடக்கும்னு பேச வந்திருக்கேன். ஆமாம், ஏன்னா அவர் தான் தலைவர். ஹல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய சித்தம் இல்லாமல் பூமியில் ஒன்றும் நடக்காது. அவரை அண்டினவர்கள், அவர் யாரெல்லாம் தன் மண்டையில் இழுத்து கொண்டாரோ அவர்களை ஒருவரும் சீண்ட முடியாது. நம்மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். நாம் அவரை நேசிக்கிறபடியால் நம்முடைய முடிகளில் ஒன்று கூட தரையில் விடாது. ஹல்லேலூயா சொல்லிடுங்க. இப்படி அற்புதங்களை நடந்து கொண்டே இருந்த பொழுது, ஆனால் எதிர்மறையாக சில காரியம் சம்பவித்தது. இன்னைக்கு நான் பேச விரும்புகிறது அப்போஸ்தலர் 12வது அதிகாரம். இவ்வளோ நேரம் என்னப்பா பேசுனேன், இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன், இனி தான் செய்தியை கொடுக்க போகிறேன். ஐயோ இவ்வளோ நேரம் கொடுத்தா? ஆமாம், கேளுங்க, வேறு வழி இல்லை. ஆவியானவர் சொல்கிறத காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். அக்காலத்தில் ஏரோது ராஜா, ஏரோதுன்னு ஒருத்தர் இருந்தான். ஏரோதுன்னா சத்ரு, சாத்தான் பேர். ஏரோது என்ற பெயருக்கு விளக்கம் சாத்தான். அவன் ராஜாவாய் உட்கார்ந்திருந்தான். என்ன சம்பவிக்கும்? சாத்தான் அரசாண்டால் என்ன சம்பவிக்கும் என்று 12ஆம் அதிகாரம் சொல்கிறது. என்ன சம்பவிச்சது? ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்தினான். சபையிலே துன்பம் உண்டானது. 12ஆம் வசனம், யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தாலே கொலை செய்தான். சாத்தான் ஆட்சி செஞ்சா கொலை செய்வான். இப்படி நடந்திருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 12ஆம் அதிகாரத்தில் 2 வசனம் இப்படி தான் சொல்லுது. He killed James. அவனை கொலை செய்தான். இப்போ அதோடு முடியல. அடுத்தது என்ன சம்பவிக்குது பாருங்க. அது யூதர்களுக்கு பிரியம். யூதர்களுக்கு கொலை செய்கிறது பிரியமா இருக்கு பாருங்க. இவங்களாம் யாரு? யூதர்கள். இவங்களாம் யாரு? தேவனுடைய பிள்ளைகள் சொல்ற மார்த்தட்டுகிறவர்கள். யோவானையும் பேதுருவையும் யாக்கோபையும் அவர்கள் நன்கு அறிவார்கள். இவன் இயேசுவோடு இருந்தவன் என்று தெரியும். இவர்கள் மூலமாய் தேவன் கிரியை செய்கிறது தெரியும். அப்படி செய்து ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறதை பார்த்து ஒரு கூட்டத்துக்கு பிடிக்கல. இன்னைக்கு கூட ஒரு கூட்டத்துக்கு தேவனை பிடிக்காது, தேவ பிள்ளைகளையும் பிடிக்காது. ஏன் உங்களை பிடிக்காது? வேதம் சொல்கிறது, உன்னை பகைக்கிறதுக்கு முன்பாக அவர்கள் என்னை பகைத்தார்கள். இதுதான் உண்மை. யாரெல்லாம் இயேசுவை பகைக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய இயேசுவின் பிள்ளைகளை, இயேசுவின் ஊழியக்காரர்களை பகைப்பார்கள். ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் பேசுவார்கள்.
ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் எழுதுவார்கள், ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் வீடியோக்களை போடுவார்கள். ஊழியங்களுக்கு சபைகளுக்கு விரோதமாய் எழுந்து நிற்கிறவர்கள் உலகத்தார் அல்ல, யூதர்கள். அப்படிதானே போட்டிருக்க. இது யூதர்களுக்கு பிரியமா? எது பிரியம்? கொலை செய்கிறது. வாசிங்க, அது யூதர்களுக்கு பிரியமா இருக்கிறது என்று அவன் யாரு ஏரோது கண்டு என்ன செய்தான்? பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அவன் பேதுருவையும் பிடிச்சிடலான்னு நினைச்சிட்டான். யாக்கோபை பிடிச்சிட்டான், ஆனால் பேதுருவையும் பிடிக்கலான்னு நினைச்சான். அவனுடைய சித்தி, அவனுடைய எண்ணங்கள் கைகூடி வந்தது. ஏன்னா வேதம் சொல்கிறது, அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாக இருந்தது. அதுதான் இது. அந்த நாட்களிலே அவனை பிடித்தான். யாரை பிடித்தான்? பேதுருவையும் பிடித்து விட்டான். அபிஷேகம் பெற்றவனையும் பிடித்து விட்டான். முதல் பிரசங்கத்தை செய்த எழுந்து நின்று 120 பேர் நடுவிலே பிரசங்கம் பண்ணின பேதுருவை இவன் பிடித்தான். பிடித்தது மாத்திரமல்ல, வேதம் சொல்கிறது அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்தி 4 வகுப்புகளை வசமாக ஒப்புவித்தான். 4 நாள் 16 பேர் போர் சேவர்கள். 16 பேர். 4 நாள் 14, 14. இப்போ 16 தானே? ஓகே, 4 நாள் 16 பேரை வச்சு அவங்க காவல் புரிகிறான். ஒருத்தனுக்கு ஒரு பேதுருவை காவல் புரியறதுக்கு ஒரு பெரிய 4 பேர்ன்றது ஒரு பெரிய குரூப்பு. ஏன்னா சாதாரண 4 பேர் இல்லை, ஒரு குரூப்புக்கு 4 பேர்னா அவங்க 4 பேரையே தாண்ட முடியாது. ஆனால் இவன் 4 பெட்டாலியனை போட்டு போர் சேவர்களை வச்சு ஒரு சாதாரண பேதுருவை, செம்படவன் அப்படின்னா மீன் பிடிக்கிறவன், அவனுக்கு காவல். ஆமேன்னு சொல்லுங்க. ஏன் அப்படின்னா அவனுக்குள்ளே பரிசுத்த ஆவி இருந்தார். பரிசுத்த ஆவி இருக்கிறவங்க பலசாலிகள். அவர்களை பார்த்து உலகம் கலங்கும், அவர்களை பார்த்து உலகம் பயப்படும், அவர்களை பார்த்து அதிகாரங்கள் பயப்படும், அவர்களை பார்த்து அதிகாரிகள் பயப்படுவாங்க. ஏன் பயப்படுறாங்க? அவங்கக்கிட்ட தான் அதிகாரம் இருக்கே. அவர்களிலும் பெரிய அதிகாரம் அவர்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. நீ ஆவியானவரை பெற்றிருந்தால், பரிசுத்தாவில் நிறைந்திருந்தால், ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவிக்காய் காத்திருந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று பரிசுத்தாவிலே நிரம்பி வழிந்து நீ இருந்தால் உனக்குள்ளே இந்த பலன் இருக்கும், உனக்குள்ளே இந்த அதிகாரம் இருக்கும். எனக்கு நோவு எடுக்குது, எனக்கு பேய் வருது, எனக்கு சூனியம் இருக்குதுலாம் நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. நானும் இந்த பூமியில் ஏறக்குறைய 20 வருஷமாக ஐயா சொன்ன மாதிரி வந்து தான் போகிறேன். எத்தனை முறை வந்து எனக்கே தெரியாது. என் ட்ரெயினுக்கு தான் தெரியும் எத்தனை முறை என்னை ஏற்றிட்டு வந்து என்னை ஏற்றிட்டு போய் விட்டுதுன்னு. எனக்கு கணக்கே இல்லை. 100கணக்கான முறை நான் இந்த பெங்களூருக்கு வந்தேன். ஒரு முறை கர்த்தர் சொன்னார், மோகன், நான் உன்னை பெங்களூருக்கு அழைத்து வருவேன், நீ வருவாயான்னு கேட்டார். சொன்னேன், என்னப்பா இப்படி கேட்குறீங்க? நீங்கள் கூப்பிட்டா நான் கூட்டிகிட்டு நான் வருவேன்னு சொன்னேன். ரொம்ப நாள் இந்த பட்டணத்தில் திறந்த வாசல் இருக்காது, ஆகவே உன்னை நான் அழைச்சிட்டு வருவேன்னு சொன்னார். நான் சொல்கிறது 2005ஆம் வருஷம். அதுக்கு பிறகு என்னை பல முறை கூட்டிகிட்டு வந்தார். பல முறை வந்திருக்கேன். அந்த முறை வந்து நான் பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் இந்த ஆவியானவரை தான். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமைன்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இதெல்லாம் நிறைஞ்சிக்கினே இருக்கணும் வாயில். ஆவியானவர் இருந்தால் வாயில் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் பாடல்களும் புகழ்ச்சியும் இருந்துட்டு தான் இருக்கும். நோவு எடுக்குது, இது எடுக்குதுலாம் இருக்காது. அந்த நோவுலாம் ஒரு பக்கம் இருக்கும், வலிக்க தான் செய்யும். உங்களை எல்லாரை விட எனக்கு அதிகம் வலிக்குது. உங்கள் எல்லாரை விட எனக்கு அதிகமான வேதனை இருக்குது. என் கூட இருக்கவங்களுக்கு தான் தெரியும் நான் எப்படி படுத்து கிடக்கிறேன், எப்படி விழுந்து கிடக்கிறேன்னு. நான் என்ன இங்கே பார்க்குறவன் இவன் இவ்வளோ நேரம் ஏமாத்தினா என்ன அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆவியானவர் வந்துட்டா பலன் வந்துடும். ஆவியானவர் வந்துட்டா திடன் வந்துடும். ஆவியானவர் வந்துட்டா தைரியம் வந்துடும். ஆவியானவர் வந்துட்டா நீ மலைகளை பேர்ப்பாய். ஹல்லேலூயா சொல்லுங்க.
மலைகளை பெயர்த்திடுவாய்னு பாடுறமே, அந்த மலைகளை நீ பேர்க்க ஆரம்பிச்சிருவே. ஹல்லேலூயா. பிசாசுகளை விரட்டிடுவீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் வரும்போது நீங்க பாடின ஒரு பாட்டு, பேய்களை ஓட்டுவேன், பிசாசுகளை ஓட்டுவேன்னு அப்படி ஒரு பாட்டு பாடினீங்களே, அந்த பாட்டை பாடின சந்திரசேகர ஐயாவுடைய வீட்டுக்கு நான் ஒரு நாள் போயிருந்தேன். இலங்கை தேசத்தில் அவங்களுடைய சபைக்கு போயிருந்தேன். ஓ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவர் கர்த்தரை விட்டு போயிட்டார். இப்போ அப்படிப்பட்ட பேய்களை நீ ஓட்டுவாய், பேய்கள் உன்னை ஓட்டாது. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிடா நான் இவனை பிடிச்சி உள்ள போடுறேன், ஆனா என்ன பிடிச்சிருக்கிற பேய் இவனை பார்த்து ஓடுதேன்னு அதிகாரிகள் ஆச்சரியப்படுவான். அதிகாரிகள் ஆச்சரியப்படுவாங்க. இங்க வேதம் சொல்லுது, இவனை பிடிச்சாங்க, சிறைச்சாலையில் போட்டு 16 பேர் கைவசம் கொடுத்தாங்க. இவனுக்கு கட்டுகள், இவனுக்கு காவல், ராத்திரி முழுசும் உள்ள கிடக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உனக்கு உபத்திரவம் வரும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் தினம் கொடுங்க. ஏன் சொன்னாரு ஆனாலும் சொன்னாரு? எப்பவுமே ஆனாலும் சொன்னா நீ தைரியமா இருக்கணும். ஏன்னா ஆனால் சொல்றவர் நம்ம கூட இருக்கிறாரு. ஆனாலும் எல்லாரும் சொல்ல மாட்டாங்க, அவர் ஒருத்தர் தான் சொல்ல முடியும். டோன்ட் வரிப்பா அப்படி சொல்றவர் யாரு? மற்றவங்களாம் டோன்ட் வரி சொல்லிட்டு போயிடுவான். இவர் போகவே மாட்டாரு, காத்துக்கிட்டு இருப்பாரு. சிறைச்சாலையிலையும் இருப்பாரு, அவர் கல்லறையிலையும் இருப்பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்றது, அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். இதுதான் பரிசுத்த ஆவி நிறைந்த சபை. கூடி கூடி பேசினேன், அங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குது, ஏன் பாஸ்டரை பிடிச்சின்னு போயிட்டாங்க, ஏன் பாஸ்டர் மேலே கேஸு, ஏன் இந்த ஊழியக்காரன் மேலே கேஸு, இவன் பாட்டு பாடினானே, ஆட்டம் ஆடினானே, டான்ஸ் போட்டானே, பெரிய பெரிய பிரசங்கம் பண்ணானே அப்படின்னு சொல்லி கூட்டி பேசலை, கூடி ஜெபம் பண்ணினார்கள். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கூடி ஜெபிக்கிறதுக்கு ஒரு வீடு இருந்தது பாருங்க. அன்றைக்கு இருந்த ஜெப வீரர்கள், அபிஷேகம் பெற்றவங்க தங்க வீடை திறந்து கொடுத்தாங்க. அங்கங்க சபை நடந்துச்சுன்னு நீங்க வாசிக்க முடியும். ஆங்காங்க ஒவ்வொரு வீடும் சபைகளாக இருந்தது. பெரிய சபை உருவாகிறதுக்கு முன்பாக வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா வீடுகள் தோறும் சபை நடந்தது. வீடுகள் தோறும் churches were there. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி வரப்போற நாட்கள் அப்படி நடக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க. நீ ஒரு நாளுக்காக காத்திருக்க வேண்டியதில்லை, ஒவ்வொரு வீடுக்கும் நீ காத்திருப்பாய். உன் வீட்டில், உன் வீட்டு பக்கத்தில், உன் வீட்டு எதிர்க்க, உன் வீட்டில் கொடுத்துன இருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நீ சபையில் உங்க வீட்டில் நீ கொண்டு வந்து, அதன் பிறகு கொண்டு வந்து ஞாயிற்றுக்கிழமையில் ஆலயத்தில் ஆராதிப்பாய். ஆவியானவர் செய்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் பிரியமானவர்களே. அன்றைக்கு கூட்டம் கூடி கூடி ஜெபம் பண்றான், அழுது ஜெபம் பண்றான், உற்சாகமா ஜெபம் பண்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பேதுருக்கு என்ன நடந்ததோ அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணல. இவன் செஞ்சானா செய்யலையா எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு ஜெபம் பண்ணல. ஒரு ஜெபம், பேதுருவை விடுதலை ஆக்கணும், எங்களுக்கு பேதுரு வேணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. நீ பண்ற ஜெபத்தை கர்த்தர் கவனிப்பார், நீ பண்ற ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அதுக்கு தான் உனக்கு அபிஷேகம் ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். ஆவியை எதற்கு கொடுத்திருக்காரு? நான் அபிஷேகம் வாங்கியிருக்கேன். இது ஒரு ஊரில் சொல்கிற லாங்குவேஜ். நான் அபிஷேகம் பெற்றிருக்கேன். இன்னொரு ஊர், உங்கள் ஊரில் சொல்கிற லாங்குவேஜ். அங்கே வாங்கினியோ நீ பெற்றியோ, உனக்கு எதுக்கு அவர் கொடுத்தாரு? ஜெபம் பண்ணுவதற்கு. நீ ஜெபிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். நீ ஜெபிக்க வேண்டுவதற்காகவே ஆவியானவர் தன்னுடைய ஆவியை கொடுத்தார். அவருடைய பேரு விண்ணப்பங்களின் ஆவியானவர், கிருபையின் ஆவியானவர். சகரியா 12:10 வாசித்தால் அவர் கிருபையின் ஆவியானவர். இந்த ஆவியை தான் நமக்குள்ளே ஊற்றுகிறார். நமக்குள்ளே ஜெப தூபமாய் அந்த ஆவியானவர் இறங்கி வந்த பிறகு உன்னால் ஜெபம் பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஒருவேளை முழங்கால போட்டு 1 மணி நேரம் தோத்துறோம் ஊன் கட்டாயின்னு விட்டு நீ ஜெபம் பண்ணுறது இருக்காது. நீ நடந்து ஜெபிப்ப, பாடி ஜெபிப்ப, நான் வீட்டில் அசைஞ்சு ஜெபிப்ப, வேலைக்கு போகும்போது ஜெபிப்ப, பைக்கில் போகும்போது ஜெபிப்ப, கார் ஓட்டும் போது ஜெபம் பண்ணுவேன், வேலை ஸ்தலத்தில் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இந்த வேலையை என்னால் சரியா முடிக்க முடியலையே, எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தை என்னால் சால்வ் பண்ண முடியலையே, எனக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொன்றும் உன்னுடைய ஜெபமாக இருக்கும். இது எனக்கு புரியல, என் ஆபீசர் என் கையில் இந்த வேலையை கொடுத்துருக்கான், நான் எப்படி செய்யறது? ஜீசஸ், எனக்கு ஒத்தாசை புரியும். ஆவியானவர் இறங்குவார், ஆவியானவர் பலப்படுத்துவார், ஆவியானவர் அக்னியை அனுப்புவார், ஆவியானவர் உனக்குள்ள ஞானத்தின் ஆவியாய்
கடந்து வருவார். பிரியமானவர்களே, அவர் வந்து உன்னை பலப்படுத்தி, உன்னை திடப்படுத்தி, உன்னை ஸ்திரப்படுத்தி, உன்னை தூக்கி நிறுத்துவார். ஹல்லேலூயா. நீ ஜெபிக்கிறவன், நீ ஜெபிக்கிறவன், நீ ஜெபிக்கிறவன், நீ ஜெபிக்கிறவன், நீ ஜெபிக்கிறவா. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நான் நீ ஜெபிக்கிறவா, நீ ஜெபிக்கிறவன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். நீ ஜெபம் பண்ணுறியா? பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைவீங்கன்னு போட்டுக்கிறத அதில் ஒரு வார்த்தை, அதனுடைய அர்த்தம் நீ ஜெபம் பண்ணுவ. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஜெபம் பண்ணுற மேலே தான் தேவன் தம்முடைய வல்லமை அனுப்புவார். ஜெபித்தா தான் வல்லமை இறங்கும், ஜெபித்தா தான் ஆவியானவர் இறங்குவார். மத்தேயு 3:11, லூக்கா 3:22 இதெல்லாம் வாசிங்கன்னா இயேசு ஜெபம் பண்ணாரையா? ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறி வந்தா இயேசு முழங்கால் போட்டு கரையில் ஜெபம் பண்ணாரு. ஆவியானவர் ரூபமாய், பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல ரூபம் கொண்டாரா, ரூபம் கொண்டு இறங்கி வந்தாரு. அவர் மேலே பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அவரே ஜெபம் பண்ணார். நீங்கள் நான் என்ன செய்யணும் பாருங்க, ஜெபம் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் பெலன் வரும். பரிசுத்த ஆவியானவர் வந்தால் தான் பெலன். லூக்கா 4:1, லூக்கா 4:16 வாசிச்சா பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசுவை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே 40 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே அவர் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு வந்தார்னு எழுதியிருக்கு. அப்போ ஜெபம் தான் வல்லமையை கொண்டு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே சபை ஜெபம் பண்ணும்போது அங்கே என்ன நடந்துச்சு பாருங்க. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்த நாளுக்கு முந்தின நாள் ஜெபம் முந்திக்கொள்ளும். சொல்லுங்க, ஜெபம் முந்திக்கொள்ளும். ஒரு குறிப்பிட்ட அப்பாயிண்டட் டைம், உலகத்தான் ஒரு நாள் வச்சுருப்பான், அதுக்கு முந்தின நாள் கர்த்தர் தப்பிச்சு விட்ருவார். உனக்கு ஒரு நாள் வச்சுருப்பான், அதுக்கு முந்தின நாள் கர்த்தர் உன்னை தப்பித்து விடுவார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு தேவ மனுஷன் அந்த நாட்களிலே ஊழியத்துக்கு போவாராம். அந்த ராத்திரியில் காட்டு பகுதியில் போய் அடுத்த கிராமத்தில் அவர் ஊழியம் செய்து திரும்புவது அவருடைய வழக்கம். ஒரு நாள் ஒரு கூட்டம் பார்த்தது, இந்த மனுஷனை நான் கொல்லணும், எப்படியாவது இவன் தலையை துண்டாக்கணும், இவனுக்கு தெரியாமலேயே கொன்று போடணும்னு சொல்லி 2 மரங்களுக்கு நடுவே மெல்லிய கூர்மையான கம்பியை கட்டிட்டாங்க. ஏன்னா அவர் குதிரையில் வரும்பொழுது அந்த வழியாக தான் வரணும். வேகமாக குதிரையில் வரும்போது இவர் தலை துண்டாகி போகணும்னு சொல்லி அவங்க கட்டிட்டாங்க. அவங்க கூட இருந்து பார்த்தாங்க. ராத்திரியில் இவர் வேகமாக குதிரையில் வந்துக்கிட்டு இருந்தார். குதிரையில் வந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு காலில் ஒரு எறும்பு கடிச்சுது. இவருக்கு சுருக்குன்னு கடித்தோடனே ஐயோ என்று கோபத்தில் குனிந்து அந்த காலில் இருந்த எறும்பை அவர் நசுக்கினார். காலை சொரிந்தார். சொரிந்துக்கிட்டே கர்த்தரை பார்த்து சொன்னார், உம்முடைய ஊழியத்தை தானேப்பா செஞ்சேன், உம்முடைய ஊழியத்தை தானே நடத்திட்டு வந்திருக்கேன், என் காலில் ஏன் இந்த எறும்பு கடிச்சுது? அதுதான் ஊழியக்காரங்களுடைய ஜெபம். எப்போவுமே ஏன் நடந்ததுன்னு கேட்பாங்க. எதனா ஒன்று நடந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட, நான்ப்பா ஏன் நடந்துச்சு, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படி கேட்பாங்க. அவரை குறை சொல்லி கேட்க மாட்டாங்க. வாட் இஸ் மை மிஸ்டேக்? இன்றைக்கி நிறைய பேர் கேட்குறதில்ல, பெரிய பரிசுத்தமான மாதிரி நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் அவர் சொன்னார், ஏன் நடந்தது தெரியல. வருத்தமாக வீட்டுக்கு போனார், தூங்கிட்டார். அடுத்த நாள் காலையில் ஒரு கூட்டம் வந்து ஒரு வீட்டு கதவை தட்டி கேட்டாங்க, நீ வணங்குகிற உன் தேவனை எங்களுக்கு தெரியப்படுத்து. என்ன அது திடுக்குன்னு வந்து கூப்பிடுறீங்க, இப்படி கேட்குறீங்களே என்னான்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, நீ இன்னைக்கு உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சு வச்சுருந்தோம். ஆனால் உன் தலை துண்டிக்கலை. எப்படி உன் தலை துண்டிக்கலை? அப்போ அவருக்கு கேட்டார், எங்கே வச்சுங்க, எங்கே கட்டுனீங்க? அப்போது அவங்க சொன்ன இடம் தான் எறும்பு இவரை கடித்த இடம். இவர் குனிஞ்சார் பாருங்க, தலை தப்பிடுச்சு பாருங்க. முன்கூட்டியே எறும்பு அனுப்பி முன்கூட்டியே தப்புவிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா சொல்லுங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டாலும் முன்கூட்டியே உன்னை தப்பிச்சிடுவார். முன்கூட்டியே உனக்கு நன்மை செஞ்சிடுவார். முன்கூட்டியே உன் காரியங்களை வாய்க்க பண்ணிடுவார். முன்கூட்டியே உனக்கு எச்சரிப்பு கொடுப்பார். எச்சரிப்பு, வார்னிங் வில் கம் டு யூ பிஃபோர். எனக்கு பல முறை சொல்லுவார், இப்படி சம்பவிக்க போது பிசாசு இப்படி யோசிச்சிருக்கான், சொல்லியிருக்கிறான், என்கிட்ட சொல்லியிருக்கான், பி கேர்ஃபுல். நான் உத்தரவு கொடுத்துட்டு என்கிட்ட சொல்லிவிடுவார், உத்தரவு கொடுத்துட்டு உங்ககிட்ட சொல்லுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்கு தெரியல, மறைவாக இருக்குது வேதத்தில் நிறைய காரியம். ஒருவேளை சாத்தானுக்கு கர்த்தர் உத்தரவு கொடுத்துட்டு
யோபுக்கு ஒருவேளை சொல்லியிருக்கலாம். ஏன்னா யோபு புத்தகத்தில் எழுதலைனாலும் யோபு ஒரு வார்த்தை கூட தேவனை குறை சொல்லலை. கர்த்தரிடத்துலேருந்து நன்மையை பெற்ற நான் அப்படி சொல்கிறாரு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் அப்படி சொல்கிறாரு. எல்லாத்துக்கும் காரணம் கர்த்தர் அவருக்கு உணர்த்தி இருப்பார். கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிக்கு சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டார். ஹல்லேலூயா சொல்லிடுங்க. இங்கே ஒரு கூட்ட ஜெபம், ஒரு கூட்ட மக்கள் ஜெபம் செய்கிறார்கள். வேதம் சொல்கிறது, குறித்த நாளுக்கு முந்தின ராத்திரி பேதுரு 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு 2 சேவர்கள் நடுவே, அங்கே வேறு 2 பேர் தூங்கிக்கிறான் பக்கத்தில், இங்கே ஒருத்தன் அங்கே ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான். பேதுருக்கு நல்ல தூக்கம். சோத்திர சொல்லுங்க. என் மனைவி சொல்லுவா, எனக்கு தூக்கம் வர மாட்டேன், நீ எப்படிப்பா தூங்குற? படுத்தோன்னே நிம்மதியாக தூங்குறேன். பேதுரு ஆவியோ ஒன்றுமா தெரியல எனக்கு, உங்களை மாதிரி தூக்கத்தின் ஆவி இல்லை. நல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்லா தூங்குவேன், படுத்தோன்னே தூங்கிடுவேன். ஆனால் சில பேர் இருக்கிறான், நின்றுக்கினே தூங்குறான், முட்டியிலேயே தூங்குறான், ஜபன்னா தூங்குறான், பஸ்ஸுலேயே தூங்குறான். எனக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் இருந்தார், போயிட்டாரு. எப்போ பார்த்தாலும் அவங்க மனைவிக்கு அவருக்கு சண்டை வரும். ஏன்னா கொடையை விட்டு வந்துடுவார். தூங்கிட்டு பஸ்ஸை திடீர்னு கொடையை விட்டுட்டு அடுத்த ஸ்டாப்பில் இறங்குவார். இறங்க வேண்டிய பஸ் ஸ்டாப்பை விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிடுவார். இறங்கும்போது கொடையை விட்டுட்டு வந்துடுவார், பையை விட்டுட்டு வந்துடுவார், செருப்பை விட்டுட்டு வந்துடுவார். சண்டை வராதான் என்ன? புது செருப்பு, புது பை, புது கொடையை விட்டுட்டா ஏன் கோவம் வராது? சோத்திரம் சொல்லுங்க. கோவம் வந்தால் சோத்திரம் சொல்லணும். ஆமாம், சண்டை போடக்கூடாது. ஆண்டவருக்கு மகிமை. இங்கே வேதம் சொல்லுது, அவர்கள் மடுவை தூங்கின பொழுது அங்கே ஒரு காரியம் நடந்தது. கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்பினார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாக இருந்தால் கர்த்தர் தூதனை அனுப்புவார். தூங்க எழுப்பவும் அனுப்புவார், உனக்கு விடுதலை கொடுக்கவும் அனுப்புவார், தரிசனம் கொடுக்கவும் அனுப்புவார். எலியாவே உனக்கு என்ன வேலை சொல்லவும் அனுப்புவார். எலியாவே எழுந்து புசி, எழுந்து குடி, எழுந்து போஜனம் பண்ணு, நீ நடக்க வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லவும் அனுப்புவார். மரியாளே ஏமா பயப்படுற, நீ கிரியபை பெற்றவா அப்படி சொல்லவும் அனுப்புவார். எல்லாத்துக்கும் தூதனை அனுப்பு. தானியேலே எழுந்திருப்பா, ஏன் விழுந்து கிடக்கிற, நீ ஜெபம் பண்ண அன்னைக்கே பதில் வந்துருச்சு. ஆனால் இந்த பாழா போன பிசாசு இருக்கான் பாரு, பெர்ஷிய தேசத்தின் அதிபதி, அவன் தான் இந்த அனுப்பின தூதனை நிறுத்தி வச்சிட்டான். ஆனால் மீகாவேலை கர்த்தர் அனுப்பி அவனை உன்கிட்ட கொண்டு வந்திருக்காரு. மீகாவேல் பதில் சொல்ல, காபிரியேல் தான் சொன்னான். யார்கிட்ட தீர்க்க தரிசனம் சொன்னாரோ அவன் தான் சொல்லணும், இன்னொருத்த மாற்றி சொல்ல முடியாது. அவன் வேலையை செய்கிறான். பார்த்தியா, உனக்கு சபை கொடுத்தா சபையை பாரு, சுவிசேஷம் என் ஊழியத்தை செய்யாத, நான் உன் வேலையை செய்ய முடியாது. உன்னை சபையில் இருக்க சொன்னால் நீ போய் ஊரா சபைக்கு போய் உட்கார்ந்துருக்கக்கூடாது. காபிரியேலுக்கு செய்தியை கொடுத்தார். காபிரியேலை வர விடல பெர்ஷிய தேசத்தின் அதிபதி. மீகாவேல் வர வரைக்கும் காபிரியேல் காத்திருந்தார். காபிரியேலை மீகாவேல் கூட்டி கொண்டு வந்தபொழுது காபிரியேல் தான் சொன்னான், மீகாவேல் சொல்லவில்லை. சோத்திரம் சொல்லுங்க. இதெல்லாம் தேவ ரகசியம், தேவ பிள்ளைங்களுக்கு தெரியணும். அவன் இன்னைக்கு முளைச்சிட்டு 1000 பிரசங்கம் பண்ணுவான். யூடியூப் எல்லாம் பார்த்து செத்து போயிடாதீங்க. நல்ல பரிசுத்தவான்களை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருப்பாரு. அவங்க செய்தியை கேளுங்க. யாரை உங்களை கொண்டு ரட்சித்தாரோ அவங்க மூலியமாக தான் உன்னை போஷிப்பார். மற்றவங்க போகிற வரவங்களாம் பிஸ்கெட் போடுவான். யாருக்கு போடுவான் பிஸ்கெட்டு? நீ தான் சொன்ன, நான் சொல்லலை. என்ன போய் திட்டாத. நீ அப்படியா மாறிடாதீங்க. நீ ஆட்டுக்குட்டி, உனக்குன்னு ஒரு மெய்ப்பெண் உண்டு. மெய்ப்பெண் மூலமாக தான் கர்த்தர் உன்னை போஷிப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. வேதம் சொல்றது, கர்த்தருடைய தூதன் வந்து அங்கே நின்றான். அங்கே வெளிச்சம். இதெல்லாம் நான் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. என் நேரம் ஓடுது குதிரை ஓடுற மாதிரி. நான் குனிய வேண்டியதாக இருக்குது. இப்போ எங்கன்னா எறும்பு கடிக்குதான்னு பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே வேதம் சொல்லுது, அவன் விழாவிலே தட்டினான். ஏன் விழாவிலே தட்டினான்? இதெல்லாம் சில காரியம் மாத்திரம் சொல்கிறேன். மற்றதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு கேட்காத பிரசங்கமா, நம்ம ஆளுக்கு தெரியாத பிரசங்கமா? தட்டுனா பிரசங்கம். வீடியோ திறந்தா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வீட்டில் யூடியூப் ஓடுது, வீடியோ ஓடுது, செய்தி ஓடுது. யார் இவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார். இவங்களை கேளுங்களேன், எல்லாம் சொல்லிவிடுவாங்க. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இன்றைக்கி தினத்தந்தி, அப்புறம் தினமலர் எல்லாம் கண்ட கப்பையும் நம்ம ஆளுங்க தான். அந்த பத்திரிக்கை இப்படி சொல்லுது, இந்த ஊழியக்காரரை பற்றி அவர் இப்படி சொன்னார். உனக்கு என்ன சொன்னான் தேவதூதன்? உன் விழாவில் தட்டினானா? சொல்லுங்கள், ஏன் விழாவில் தட்டினான்? ஏன்னா பேதுருக்கு ஞாபகப்படுத்தினான், பேதுரு
நீ சாக மாட்டப்பா. உன் விழாவை தட்டி தான் சபை உருவாக போகுது. கர்த்தர் அவருடைய விழாவை கிழித்தார். அந்த விழாவிலிருந்து தான் சபை உருவாச்சு. கர்த்தர் முதலே உனக்கு வாக்கு பண்ணிட்டார், உன் மேலே என் சபையை கட்டுவேன், பிதவே நீ பயப்படாத, நீ சாவதில்லை, எழுந்துரு என்று சொல்லி ஞாபகப்படுத்துருவான். சோத்திரம் சொல்லுங்க. ஆதாமுடைய விழாவிலிருந்து ஏவாள் வந்தால், இயேசுனுடைய விழாவிலிருந்து சபை வந்தது. ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லுங்க. எப்பெல்லாம் விழாவில் ஒரு இடி இடிக்குதோ அப்போ நினச்சிக்கங்க, கர்த்தர் உனக்கு ஏதோ சொல்கிறாரு, ஏதோ கொடுக்குறாரு. ஆமாம் சொல்லுங்க. உனக்கு வழி வந்தால் உன் விழாவுக்கிட்ட சொல்லு. புருஷமார்களே விழாவை அடிச்சிடாதீங்க. புருஷமார்களே விழா மூக்கில் குத்திடாதீங்க. சில பேர் மூக்கை உடைச்சி பெண்களுக்கு. நான் வாலிப சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் ஒரு அம்மா வந்தது. அது தலையில் தான் பாவடையை எடுத்து வச்சுட்டு உள்ள ரத்தம், பாவடையெல்லாம் ரத்தம் வலியுது. புருஷன் பைப்பு எடுத்து மண்டையில் அடிச்சிட்டான். மண்டை கிழிஞ்சு ரத்தம். எங்கள் அம்மாட்ட வந்து சொல்லுது, வா வீட்டுக்காரன் இப்படி அடிச்சிட்டான். எங்கள் அம்மா சொன்னான், மனுஷனாவேன். ஆனால் அவன் சாகும் போது கால்கள் இல்லாமல் வாய் பேச முடியாமல் செத்தான். அந்தம்மா இன்னும் உயிரோடு இருக்குது. சோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. மனைவிகளை நேசிக்க கர்த்தர் கொடுத்தார், மனைவியை அடிக்க கர்த்தர் கொடுக்கல. புருஷர்களே, மனைவி அடிச்சுட்டு நான் அபிஷேகம் பெற்றேன்னு சொன்னீன்னா உன்னை கொஞ்சம் யோசிச்சு பாரு. அபிஷேகத்தில் குறையில்லை, நீ சுமக்கிற வேதத்தில் குறையில்லை, உன்னை அழைத்த அழைப்பில் குறையில்லை, உன் வாழ்க்கையில் குறை இருக்கு. உன்னை மற்றவங்க குறை சொல்லிடக்கூடாது. உன்னை பார்த்து கர்த்தரை பழிச்சிடக்கூடாது. சில ஊழியக்காரங்க கூட மனைவி அடிச்சிடுவாங்க. சபைக்கு வரத்துக்கு முன்னால் அடிச்சுட்டு வந்துடுவாங்க. நான் ஆதியில் ஊழியம் செய்யும் போது மேடையில் வந்தால் யாருக்கும் கை கூட கொடுக்க மாட்டேன். அதனால் சில பேர் என்னை கோச்சிக்கிட்டுவாங்க. ஏன் கொடுக்க மாட்டேன்? இப்போ சொல்கிற ரகசியம். சிலருக்கு கை கொடுத்தா என் கை வலிக்கும், சிலருக்கு கை கொடுத்தா என் கை அழுக்கு ஆயிட்ட மாதிரி இருக்கும். எப்போ போய் கை கழுவுறது? அவன் அழுக்கு, அவன் வாழ்க்கை அழுக்கு எனக்கு தெரியும். அதனால் கை கொடுக்க மாட்டேன். சிலர் கை கொடுத்தா இந்த கை வரைக்கும் குருன்னு தேல் கொட்டின மாதிரி போகும், கோபக்காரன் அவன். சிலருடைய கை கொடுத்தா அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவம் தெரியும் எனக்கு, இல்லை கொடுக்க மாட்டேன். அதில் சிலர் கோச்சிட்டாங்க. சில போதகர் கூட கோச்சிட்டாங்க. சில போதகர் அதுக்குன்னே இருக்காங்க. அவங்கெல்லாம் கூடி ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி கூடி கதை பேசுவாங்க, மற்ற சபையை பற்றி, மற்ற ஊழியங்களை பற்றி. நான் ஆவியில் நிறைஞ்சு பேசுகிறேன், என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவங்க பேசுகிற பேச்செல்லாம் என்னன்னா இது அப்படி அது அப்படி. வந்து சபையில் என்னுடைய சொந்தர் ஒரு நல்ல போதகர் அவர் சொல்லுவார், ஐயா பக்கத்தில் வந்து உட்காந்தாங்க, பாவம் வெள்ளைக்காரன் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கான், நல்லா உட்காந்து மலாந்துக்கின இப்படி சத்தம் கொரட்டை. திடீர்னு அவர் ஆமேன்னு சொல்லும் போது பைசுக்கு முடிஞ்சிச்சா, வா போகலாம், பிரியாணிக்காக வர்ற போதகர்கள் இருக்காங்க. ஆனால் சில போதகர்கள், மெய்ப்பர்கள் சபைக்காக அழுவாங்க. உன் வேதனை நீ சொன்னினா அவன் தூங்க மாட்டான். உன்னுடைய பாரத்தை அவன் ஏற்றுக்கொண்டு ராத்திரி முழுசும் அழுவான். ஐயோ என் குட்டிக்கு இப்படி இருக்கே, என் சபை நாட்டுக்குட்டி இப்படி அழுகுதே, ஐயோ என் வீட்டில் இப்படி ஒரு வேதனை இருக்கே, ஐயோ என் பிள்ளைங்க அழுகுதே, காசு இல்லாமல் அழுகுதே. வீட்டை உட்காரு, வீட்டை சும்மா இரு, வீட்டை அவன் காசை எடுத்துக்கொண்டு போய் அந்த வீட்டுக்கு கொடுத்து அந்த வீட்டில் அவன் செலவு பண்ணுவான். கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தம்பி உட்காருன்னு சொல்லிட்டேன், நீ ஒன்றும் செய்யாதுன்னு சொன்னா சும்மா உட்காரு. ஐ டோன்ட் நீட் த ஃபேன், ஐ எம் டெல்லிங் யூ அகேன், ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப். அவ்வளோதான். ஐ நோ இஃப் ஐ வாண்ட் ஐ கேன் ஆஸ்க் த பாஸ்டர். ஐ ஹாவ் த அத்தாரிட்டி ஹியர் when I speak. எனக்கு ஃபேன் வேணும்னா நான் கேட்பேன், தண்ணி வேணும்னா கேட்பேன், காஃபி வேணும்னா கேட்பேன், ஹார்லிக்ஸ் வேணும்னா கேட்பேன். ப்ளீஸ் தேங்க்யூ வெரி மச் ஃபார் நாட் ஸ்பீக்கிங். ஹல்லேலூயா சொல்லுங்க. Don't disturb the anointing. I can't speak, I don't have notes. I'm speaking with the anointing. Don't disturb the Holy Spirit. I beg of you, please don't do it on all my 4 meetings henceforth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஊழியக்காரன் அழுகிறவன், உங்கள் பாரங்களை தூக்கி சுமக்கிறவன், அவனுக்கு வேர்த்தாலும் கவலைப்பட மாட்டான், அவனுக்கு ரத்தம் வந்தாலும் கவலைப்பட மாட்டான், அவனுக்கு பசிச்சாலும் கவலைப்பட மாட்டான். தான் சாப்பாட்டை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே இந்த பேதுரு அப்படிப்பட்டவன்
சபை அவனுக்காய் அழுதது. சொல்லுங்க, உங்கள் கையில் ஊழியம் கொடுத்தா, உன் கையில் சபையை கொடுத்தா, உன் கையில் ஒரு சின்ன தீர்க்க தரிசன ஊழியம் கொடுத்தா, உன் வீட்டில் சின்ன கேர்சல் சபையில் பாஸ்டர் கொடுத்தா, உண்மையாக செய்யுங்க, உண்மையாக செய்யுங்க, அழுது செய்யுங்க, ஆத்மாக்காக பாரம் கொண்டு செய்யுங்க. உங்களுக்கு உண்டானதை எடுத்து பிச்சை கொடுங்கள்னு சொல்லியிருக்குது, தரித்திரருக்கு கொடுங்கள்னு சொல்லியிருக்கு. வாங்கிக்கிறதை பார்க்கலாம், கொடுக்கிறதே பாக்கியம். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இப்போ அப்படியே நேராக கீழே வந்துட்டேன். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் பாயிண்ட் எடுத்துட்டீங்க, அதனால் அது பேச முடியாது. ஐ கம் டவுன். வேதம் சொல்லுது 12ஆம் வசனத்தில், அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க் என்னும் பேர் கொண்ட யோவான் தாயாகிய மரியாளின் வீட்டுக்கு வந்தான். அவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் பாருங்கள் பைபிளில். மார்க்கு, தாய், மரியாளா, என்ன மாதிரி பத்தர், ஆவியானவர் சபைகளை எழுதும் போது 4 வரும். இந்த நாட்களில், இந்த நாட்களை குறித்து ஆவியானவர் பின்னால் வரவங்களுக்கு எழுதுவார். அந்த நியூ டெஸ்ட்மெண்ட் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் மறைஞ்சிடும், இன்னொரு நியூ டெஸ்ட்மெண்ட் உண்டாகும். அதில் உங்கள் பேரெல்லாம் இருக்கணும். நீ ஒரு மார்க்கு, நீ ஒரு மரியாள், உனக்கு ஒரு வீடு, அந்த வீட்டில் ஜெபம், அந்த வீட்டில் ஒரு கூட்டம், இரவு ஜெபம் வேற. சொத்துரும் சொல்லுங்க, ராத்திரி முழுசு ஜெபம் பண்ணாங்க. இட் வில் ஆல் பி ரெக்கார்டட் இன் ஹெவன். யூ டோன்ட் நோ. இந்த கூட்டம் கூட ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கார் ஆவியானவரை. 4 வரும் அவர் சொல்லுவார், ஒரு தீர்க்கதரிசி எழுதுவான். திஸ் இஸ் ஹவ் மோசஸ் ரோட். மோசஸ் பிறந்திருந்தாரா? ஆதாம் இருக்கும்போது, ஏவாள் இருக்கும்போது, காயின் ஆபேல் இருக்கும்போது, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசப் இருக்கும்போது இல்லை. மோசே பிறக்கும்போது இவங்களாம் இல்லை. ஆனால் மோசே கிட்ட கர்த்தர் சொன்னார். அவர் சொல்ல சொல்ல இவன் காதில் கேட்டு எழுதினான். உங்களை குறித்து சொல்லுவார், உன் தியாகத்தை சொல்லுவார், உன் பாரத்தை சொல்லுவார், உன் ஊழியத்தை சொல்லுவார், நீ சுமந்த சிலுவையை சொல்லுவார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, மரியாள் வீட்டில் என்ன செஞ்சாங்களாம்? ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாங்க. நான் அப்படியே கீழே வந்துடுறேன். பேதுரு வாசற்படியில் நின்று தட்டி கொண்டிருந்த போது, ரோதை என்ன ஒரு பெண். ஓ, நீ அந்த பெண்ணாக இருக்கக்கூடாதா? நீங்கள் அந்த பெண்ணாக இருக்கக்கூடாதா? அவள் பேர் எவ்வளோ எழுதியிருக்கு பாருங்கள். ஒரு சாதாரண பெண். சில புத்தகத்தில் விளக்கு உரைகளில் வாசித்தா அந்த ரோதைன்ற பெண்ணை குறித்து என்ன சொல்லுது தெரியுமா? ஷீ இஸ் எ மெய்டு. மெய்டுனா வேலைக்காரி. ஒரு வேலைக்காரியுடைய பேர் வேத புத்தகத்தில் எழுதியிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஹல்லேலூயா. வேலைக்காரின்னு சொல்லி நிறைய சில இடத்துல போட்டிருக்கு. அந்த நாகமான் வீட்டில் ஒரு வேலைக்காரி எப்படி இருந்திருக்காங்க பாருங்கள். வேலைக்காரி, நீ ஒரு வேலைக்காரி, நான் ஒரு வேலைக்காரன். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நான் கிறிஸ்துவுக்கு வேலைக்காரன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நம்முடைய பேர் எழுதப்படணும். அந்த பேர் பழுத புத்தகத்தில் புனித நூல் இதுக்கு பேர். வேறு எந்த நூலுக்கும் அந்த புனித நூலும் கிடையாது. பேரை வச்சுக்கிட்டாலும் அது புனிதமாக இருக்காது. இது மனுஷனை புனிதமாக்குறது, எண்ணெய் ஆக்குறது, ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கிற புக்கு இது. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இது டிட்டர்ஜென்ட் புக்கு. வாஷிங் மிஷினில் போட்டு டிட்டர்ஜென்ட் போடுறோம்ல, ஊற்றுறோம்ல, அந்த மாதிரி இது. இட் கிளீன்ஸ் அவர் லைஃப். அழுக்கல்ல, பாவ அழுக்க, பாவ கரைய நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறத சுத்தமாக்குற புஸ்தகத்தில் உன் பேர் இருக்குது பாருங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு எழுதப்படுகிறது ஒன்று உண்டு. ஆனால் ரட்சிக்கப்பட்டு பூமியில் நீ வாழ்கிற வாழ்க்கையை குறித்து எழுதப்படுகிறதும் ஒன்று உண்டு. அதில் தான் இங்கே எழுதியிருக்கு. அங்கே ஒரு பெண் ஒட்டு கேட்க வந்தா. ஜெபம் பண்ணாலும் அவளுக்குள்ள ஒரு விசுவாசம். நிச்சயமாக பேதுரு வருவார். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? நிச்சயமாகவே உன் ஜெபம் கேட்கப்படும். நிச்சயமாகவே உன் கண்ணீர் துடைக்கப்படும். நிச்சயமாகவே கர்த்தர் உனக்கு பதில் தருவார். நிச்சயமாகவே சொல்லுங்க, நிச்சயமாகவே உன் வேண்டுதல் என்ன அப்படின்னு அன்னைக்கு கேட்டான். எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து, ஒரு ஆகாஸ்வேர் ராஜா, அவன் 127 தேசத்தை ராஜரீகம் பண்ணினான். ஆனால் அவன் பேர் இருக்குதே தவிர அவன் இல்லை. ஆனால் நம்முடைய ராஜா 127 தேசம் மாத்திரம் இல்லை, உலகம் அனைத்துக்கும் ராஜாதி ராஜா. அவர் முன்னே பார்த்து கேட்குறாரு, உன் ஜெபம் என்ன? உன் மன்றாட்டு என்ன? நீ போட்டிய சாப்பாடு விருந்து போடுறியா? எனக்கு அது யாருன்னா சொந்தக்காரர் வந்தால், மாமியார் வந்தால் இருக்கிறதுலே பாடைய குழம்பு போட்டு
இருக்கிற பழைய சோறு ஊற்றுனா உன் விண்ணப்பம் கேட்கப்படாது. தீர்க்க தரிசனமாக பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. அப்படி தான் நினச்சிக்கங்க. ஏன் தப்பு? உன் மாமியாருக்கு, உன் நாத்தனாருக்கு, உங்கள் அம்மா வந்தால் செய்கிறத பற்றி நான் சொல்லலை. உனக்கு யார் பிடிக்கலையோ அவங்களுக்கு நல்ல சாப்பாடு பொங்கி போடு. உனக்கு இருக்கிறத எடுத்து கொடு. 1க்கு 2 மீன் துண்டு வெய்யு. 4 அப்பத்துக்கு 5 அப்பமாக வெய்யு. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க அத்தைன்னு கொடு. ஒரு கையை எடுத்து வாயில் ஊட்டி விடு. அதுவா இவ்வளோ நேரம் பண்ண பிரசங்கம் நல்லா பண்ணிய மோகன் சிங்க, இப்போ என்ன வந்துச்சு உனக்கு கேடு அப்படின்றியா? இந்த கேடை பேசுறதுக்கு தான் என்னை அனுப்பினாரு. கேளு. நீ செய்யலைன்னா பேரு வராது, பேரு வராது. அவன் அங்கே ஏன் வந்தான்னா அவளுக்கு காப்பி போடுற வேலையாக இருந்திருக்கும். ஜெபம் முடிய போதுடி, பால் காஞ்சிச்சா பாரு, பொங்கி வணிஞ்சிச்சா பாரு. சில ஜெப கூட்டத்தில் நடத்துகிறவங்க பார்த்தீங்களா, அங்கே லோக்கின்னு இருப்போம். இவர் ஜாலியாக உட்காந்துக்கிறாரு. சில பேர் வாசல், நான் இங்கே பார்ப்பேன், இங்கே பார்ப்பேன், அங்கே பார்ப்பேன். அவன் அங்கே போகிற நாள் பிரசவம் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கேருந்து சைட்லேருந்து பாஸ்டர் கண்ணு அப்படி வெளியே போகுது. அங்கி போட்ட பாஸ்டர். நான் இல்லை பாஸ்டர் எங்கே பார்த்துனுக்கிறேன் நீ அப்படின்னு அப்படின்னாரு. அப்புறம் சிஎஸ்ஐ பாஸ்டர் எங்கேயா வெளியே பார்க்குறேன், எனக்கு தெரியும் பிரியாணி வாசனை எனக்கு அடிக்குது, ஆனாலும் இப்போ முடிக்க மாட்டேன். முடிச்சேன்னா இப்போ வேணா மூடி உட்காந்துக்கிறேன். ஜெபம் பண்ண சொல்லாத. ஆனால் அவங்ககிட்ட சொல்லு, சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் வாயை பொத்திக்கிட்டு உட்கார சொல்ல அவனை. ஏன்னா அவர் பிரியாணி செஞ்சிட்டாரான், அவருடைய பாத்திரத்தெல்லாம் காலி பண்ணிட்டு எடுத்துன்னு போனோமா. அவன் பிஸ்னஸில் அவன் கேர்ஃபுல்லாகிறான். நீ ஊழியக்காரன் எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்? மீன்காரனுக்கு எங்கே எது இருக்கணும்? தூண்டில் மேலே தான் கண் இருக்கணும், சோத்து மேலே இல்லையா? ஆத்துமாவும் மேலே தான். சோத்திரம் சொல்லுங்க, சொல்லுங்க, சோத்திரம் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லிடுங்க. அந்த ரோதைக்கு அர்த்தம்னா ரோஜா. ரோஜான்னு அர்த்தம். ரோதன்னு சொன்னால் ரோஸ். நமக்கு ஒரு ரோஸ் இருக்கு, பார்த்துருக்கீங்களா? நமக்கு ஒரு ரோஸ் இருக்கு. பெங்களூர் ஃபேமஸ் ஃபார் ரோசஸ். எப்போ வந்தாலும், இப்போ கூட ரோஸ் தான் கொடுத்தீங்களோ, எப்போ வந்தாலும் ரோஸ் கொடுப்பாங்க. பெங்களூரில் ஊட்டிக்கு போனால் ரோஜா பூவாக கொண்டு வந்து கொட்டுவாங்க. அந்த இன்னைக்கு வச்சுக்கிற ரோஸை நான் முன்ன போய் தங்கினேன்னா ரோஜா பூ எடுத்துகிட்டு வந்து ஃப்ளவர் வாஸில் வச்சுருப்பாங்க. அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. என்னை பார்த்து சிரிக்குதா, நான் அதை பார்த்து சிரிக்குதான்னு தெரியாது. ரொம்ப அழகாக இருக்கும், அவ்வளோ கலராக இருக்கும். அடுத்த நாள் வந்து அப்படியே தூக்கி போட்டுட்டு வேற போய்ப்பான். அட பாவி நல்லா தான், எங்கே நல்லா இருக்குது? அவன் பார்வைக்கு அது நல்லா இல்லை, என் பார்வைக்கு நல்லா இருக்குது. சொல்கிறான் இல்லை ஃபஸ்ட்டு சுருங்கி போச்சு, நேற்று அதை சொல்லுவாங்க. அந்த ரோஜா சுருங்கும், நம்முடைய ரோஜா சுருங்க மாட்டார். என்றென்றும் 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 வேதம் சொல்கிறது 7 சூரியனை போல பிரகாசிக்கிறவர் அவர். ஹல்லேலூயா. அதான் பெர்ஃபெக்ஷன். சூரியனுக்கு ஒரு ஒளி, இயேசுவுக்கு 7 சூரியனுடைய மகிமை. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த ரோஜா வந்து சேட்டால் என்ன செய்தி? யாரோ கதவு தட்டுறாங்க. இன்னைக்கு உன் வாச கதவை யாரோ தட்டுறாங்க. பேதுருவா வந்து தட்டுறாங்க, மோகன் சிங்கா வந்து தட்டுறாங்க. என்ன தட்டுறாங்க? பாவி, நீ பாவம் செஞ்சிட்ட, நீ இயேசு அன்பை விட்டுட்ட, ஒரு நாளில் எகமாக பிரகாசிச்ச, சபையில் முன்னணியில் நின்று ஒழுங்காக சபைக்கு வருவேன், ஒழுங்காக பைபிளுக்கு ஸ்டடிக்கு வருவேன், ஒழுங்காக உபாச கூட்டத்துக்கு வருவேன், ஒழுங்காக பாட்டு பாடுவேன், ஒழுங்காக காணிக்க கொடுப்பேன், ஒழுங்காக தசமம் கொடுப்பேன். இப்போ நீ பின் வாங்கி போயிட்ட, இப்போ நீ பாவ ஆசைக்குள்ளே போயிட்ட. என் கண் எங்கேயோ போகுது, உன் எண்ணம் எங்கேயோ அலைமோதுது. யார் வீட்டு வாசையோ எட்டி பார்க்குது, பக்கத்து வீட்டு வாசலை எட்டி பார்க்குது. யோபு சொல்கிறாரு, என் மனம் யார் ஒரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அந்நியனுடைய வீட்டை எட்டி பார்த்தது உண்டானால் என் தோள்பட்டை சரியும், உன் தோள்பட்டை சரிஞ்சிரும், ஸ்ட்ரோக்கு வந்துடும், கை கால் விழுந்துரும். பக்கத்து வீட்டை எட்டி இன்னொருத்த மனைவியை நீ பார்த்தினா. பைபிள் சொல்லுது, நான் சொல்லலை. கேர்ஃபுல்லாக இருங்க. ஓ வண்டர்ஃபுல் ஹோலி ஸ்பிரிட் இப்பொழுதும் ஒன்றும் கெட்டு போகலை. காட் இஸ் நாக்கிங் அட் யுவர் டோர். அன்றைக்கு பேதுரு கதவை தட்டினாரு, இன்றைக்கு இயேசுவும் கதவை தட்டுகிறாரு. இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் தட்டுகிறேன் தட்டுகிறேன். நிறைய பேர் திறந்து மூடிடுறாங்க, திறந்துடுறாங்க. ஓ நீங்கள் தானா? மூடிடுறாங்க. ஓ திறந்துடுறாங்க. ஓ யூ ஜீசஸ் கம் லிட்டில் லேட்டர், ஐ எம் பிட்
busy. Come little later, I'm too young to come. Come little later, I have some work, important functions. Hallelujah. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கலை, எனக்கு இன்னும் வயசாகலை, எனக்கு இன்னும் புத்தி வரலை, என்னென்னமோ சொல்லி சாக்கு போக்கு இயேசு தட்டுகிறார். ஒருவேளை இது கடைசியாக தட்டா கூட இருக்கலாம், கடைசி தட்டா கூட இருக்கலாம். இன்றைக்கு இயேசு தட்டுகிறார், உன் இதயத்தை தட்டுகிறார். பேதுரு தட்டுனார். உன் ஜெபத்தை கேட்டுதான். யாரோ ஒரு சபை உனக்காக ஜெபம் பண்ணியது. உன் தாய் உனக்காய் ஜெபித்தாள். உன் தகப்பன், உன் மனைவி, உன் புருஷன், உன் பிள்ளைகள், உன் பெற்றோர் அழுது ஜெபித்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இன்றைக்கு உன் வாசலை தட்டுகிறார். போக்கு சொல்லிடாத, போக்கு சொல்லிடாத, ட்ரம் அடிச்சிடாத. இயேசுவுக்கு உன் இதயத்தை திறந்து கொடு. கர்த்தர் உன் இதயத்தை கேட்கிறார். முதல் நாள் கூட்டத்தில் God wants you, your heart, your life, your full life, not a portion of your life. நான் ஒரு நாள் பேசும்போது சொன்னேன், உன் இதயத்தில் அநேக அறைகள் இருக்கிறது, 1-2 இல்லை. உன் இதயம் சாதாரணமாக நீ நினைக்கிற மாதிரி இவ்வளோ தான் பெருசுன்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ். உன் கையை மூடிக்கோ, எந்த எவ்வளோ பெருசு இருக்கோ இதுதான் உன் இதயம். ஆமாம், சைஸை தான். ஆனால் அதுக்குள்ளே எத்தனை அறைகள், அது எவ்வளோ பெருசு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. வானம்தான் இயேசுவுக்கு சிங்காசனம், உட்கார இடம், கால் வைக்கிற இடம் இந்த பூமி. அப்போ அவர் தலை இருக்கிற இடம் எவ்வளோ பெரியவர் அந்த ஆண்டவர். உன் வீட்டு உன் உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணுகிறாருன்னு சொல்கிறோமே, அவர் என்ன தன்னை சின்னதாக்கிட்டாரா? இல்லை இல்லை இல்லை. இயேசு என்றைக்குமே சின்னதாகிறதில்லை. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும். அப்போ என்னாச்சு? மாறுகிறது நீ. உன் இதயம் அவ்வளோ பெருசு. உன் இதயத்தில் அத்தனை அறைகள் இருக்கிறது. உன் இதயம் எவ்வளோ பெருசு தெரியுமா? உன்னை பிரம்மாண்டமாய் சிருஷ்டித்தார். ஒளிப்பிடத்தில் உன்னை அவ்வளோ அழகாய் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். விசித்திரமாக உன்னை உண்டாக்கி இருக்கிறார். ஆண்டவர் உன்னை சிருஷ்டித்து உன் இதயத்தை எனக்கு தான்னு கேட்குறாரு. நீ கொடுத்தினா வேதம் சொல்லுது. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். வேதம் சொல்லுது பாருங்க, 16ஆம் வசனம். பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். இந்த தட்டுதல் எதற்கு தெரியுமா? இது வரைக்கும் மூடப்பட்டிருந்த உன் வாசல்களை திறக்க. அல்லேலூயா சொல்லுங்க. இது வரைக்கும் உன் பிஸ்னஸ் நாசமாய் போயிருக்கும், உன் கற்பப்பை மூடி போயிருக்கும், உன் சரீரம் வியாதி கண்டு அழுகி கொண்டிருக்கும், மருத்துவமனைகள் உனக்கு அடைப்பட்டிருக்கலாம், மருந்து மாத்திரைக்கு உன் சரீரம் ஒத்துக்கொள்ளாமல் உன் சரீரம் சீரழிந்து கொண்டிருக்கலாம். ஏசு இப்போ தட்டுறாரு. டு பிரிங் ஹீலிங், டு பிரிங் டெலிவரன்ஸ், டு பிரிங் ஜாய். வேதம் சொல்லுது, அவங்க கதவை திறந்த போது, அந்த வசனத்தை மாத்திரம் வாசித்து நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். வேதம் சொல்லுது, அவன் கதவை திறந்த போது என்ன ஆச்சு தெரியுமா? அவங்க திறந்த போது வாசிங்க, பிரமித்தார்கள். பேதுருவை கண்டு பிரமித்தார்கள். உங்களுக்கு பிரமிப்பு வரப்போகிறது. உங்களுக்கு பிரமிப்பு வரப்போகிறது. எந்த காரியத்தில் ஜெயம் இல்லையோ, எந்த காரியத்தில் வெற்றி இல்லையோ, எந்த காரியத்தில் தீமையே பார்த்தீர்களோ, தோல்வியையே பார்த்தீர்களோ, அங்கே ஒரு பிரமிப்பு. இது மனுஷன் செய்ய முடியாது, இயேசுதான் செய்வார். சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பிரமிக்க பண்ணுவார், உங்களை ஆச்சரியப்படுத்துவார், நீங்கள் பரவசம் அடைவீர்கள். ஒரே ஒரு காரியம், உன் கதவை திறந்தால் அவர் உள்ளே வருவார். அதன் பிறகு எங்கே உனக்கு ஜெயம் இல்லையோ, எந்த பாவம் உன்னை மேற்கொள்கிறதோ, எந்த தீமை உன்னை துரத்துகிறதோ, எந்த வேதனை உன்னை வாட்டி வதைக்கிறதோ, அவைகள் இனி உன்னை துரத்தாமல் நீ அதை துரத்துகிறதை பார்த்து பிரமிப்பீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்கள் எல்லாம் ஏஞ்சி நில்லுங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். இந்த சபை மெம்பரா நீங்கள்? தேங்க்யூ. நீங்கள் wonderful Lord, breathe upon your people. No, don't play the wrong scale. Correct scale கூட 2 minor தான். Hallelujah, praise the Lord. Praise the Lord. Right, man, wait. Hallelujah, 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 hallelujah.
Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you. Thank you, Jesus. ஆவியானவரே எமக்கு மகிமை. ஆவியானவரே எமக்கு மகிமை. ஹல்லேலூயா. இதயத்தை ஆண்டவருக்கு திருப்புங்க. உங்களுக்குள்ளே பாவம் இருந்த ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இயேசு உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு கிரியை செய்ய விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில இறங்கி வர விரும்புகிறார். உங்களை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். உன் இதயம் சுத்தமாக்க விரும்புகிறார். உனக்குள்ளே மகிமையை காண விரும்புகிறார். God is going to anoint you today. உன் மேல வரப்போகிற அபிஷேகம் மகிமையான அபிஷேகம். இதுவரைக்கும் நீ பெற்றிருக்கலாம், இதுவரைக்கும் நீ ஆவியில நிறைந்திருக்கலாம். But today God is going to make you a rose. Oh, you will be a flowering rose, smelling rose, beautiful rose, whose name which is written in the Bible. ஆவியானவர் உன்னை ஒரு